Exercise 10.3 14 sum y equal to x square plus 1 into cube root of x square plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படியே வச்சு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால இதை இந்த எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்டுக்கு மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு த ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை ஒன்றை யூன்னு எடுத்துக்கிடுவோம், இன்னொன்று வந்து வின்னு எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி அப்படின்னா யூ வி டேஷ் பிளஸ் வி யூ யூ டேஷ். ஸோ யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படி வச்சுட்டு இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது? என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஆனால் உள்ள வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, எக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு த ஹோல் டேஷ் பிளஸ் அடுத்த இது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு த ஹோல் பவர் 1/3 அப்படி வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 2ங்கிறது வந்து என்னதுன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃபரன்ஸ் தனியா இருக்கும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட வேல்யூ 0. இப்போ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ 1/3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு த ஹோல் பவர் எல்சிஎம் எடுத்தோம்னா 1 - 3 டிவைடட் பை 3ன்னு வரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு த ஹோல் பவர் 1/3 இந்த 2x பிளஸ் 0 2xன்னு மாறிடும். இப்போ நம்மளுக்கு மேலே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ 1/3 ஒரு டேர்ம் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1 - 3 டிவைட் பை 3 வந்து -2/3ன்னு மாறிடும். 2x பிளஸ் 0 இன்டூ 2xன்னு வரும். இங்கே உள்ள டேர்மை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பவர்ல -2/3 இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு வரும்போது நம்மளுக்கு பிளஸ் 2/3ன்னு மாறிடும். ஸோ இந்த 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 -2/3. ஸோ ரிமைனிங் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை வச்சு இந்த 2x மல்டிப்ளை பண்ணோம்னா 2x3. அடுத்து இந்த 1 வச்சு 2x மல்டிப்ளை பண்ணோம்னா 2x பிளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். இப்போ வந்து இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டு பவர் 2/3 வந்து எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். 2x³ பிளஸ் 2xங்கிற டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். பிளஸ் இங்க மட்டும் என்ன வரும் அப்படின்னா இங்க கீழே எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது மேலே வந்து இந்த டேர்மை வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்றோம், இதை இங்கே மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2/3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1/3. இது வந்து 1/3. அந்த 1/3 அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2x இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்போ எல்சிஎம் எடுத்ததுனால மொத்தமா அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். 2x³ அப்படி இருக்கும், 2x அப்படி இருக்கும். இந்த 3 இன்டூ 2x வந்து 6xன்னு மாறிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 2/3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1/3. அதாவது இங்க வந்து பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2/3 பிளஸ் 1/3ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் 2/3 பிளஸ் 1/3 நம்மளுக்கு என்ன வரும்? 2/3 பிளஸ் 1/3ன்னு இருக்கு. ஸோ 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 பிளஸ் 1 3/3ன்னு வந்துடும். ஸோ 3/3ன்னு கிடைச்சிரும். இப்போ 3/3ன்னா அது கேன்சல் ஆகி பவர் 1 இருக்கும். இப்போ இதை உள்ள கொண்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க வந்துடும். இந்த ஸ்டெப்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1ன்னு மாறிடுமா? இனிமே இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. இதை இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6x³ 6x இன்டூ 2 12x. அடுத்து 8 இந்த 2x³ இருக்கு, இங்க ஒரு 6x³ இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8x³. 2x பிளஸ் 12x 14x வந்துடும். இதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.